ஆமணக்கு என்கிற மூலிகையை கொண்டும் கீழாநெல்லி என்கிற மூலிகையை கொண்டும் மஞ்சள் காமாலை என்கிற நோய்க்கான அற்புதமான மருத்துவத்தை பார்த்தோம். இப்பொழுது அதே ஆமணக்கு என்கிற மூலிகையை கொண்டு கடுமையான வாத மடக்கி என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகள் மற்றும் ஆறாத ரணங்களுக்கு ஓர் அற்புதமான மருத்துவத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம். அன்பான நேயர்களே, குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இப்பொழுது நவீன மருத்துவத்தில் வரக்கூடிய பல்வேறு வகையான மருந்துகளை உட்கொள்வதாலும் இரசாயன பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட பல்வேறு வகையான உணவுப் பொருட்களை சாப்பிடுவதாலும் நமக்கு அதிசீக்கிரமாக மூட்டு வலிகள் வந்துவிடுகின்றன. ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகள் வந்துவிடுகின்றன. மேலும் ஒரு சில கிருமி தாக்குதலால் நமக்கு மேல் தோல் பகுதியில் புண்கள் வந்துவிட்டால் அவை ஆறாமல் அதிக நாட்கள் நமக்கு தொந்தரவு தருகின்றன. அவற்றையெல்லாம் எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தை பார்க்கலாம். இந்த வாத மடக்கி என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகளுக்கு அதிகப்படியான பந்து கிண்ண மூட்டு, பால் அண்ட் சாக்கெட் ஜாயிண்ட் என்று சொல்லக்கூடிய பகுதியில் நமக்கு சுரக்கக்கூடிய திரவங்கள் குறைந்து கொண்டே வந்தால் அவற்றில் இருக்கக்கூடிய எண்ணெய் பசை தணிந்து நமக்கு மூட்டு வலி அதிகரித்துவிடும். அந்த எண்ணெய் பசையை அதிகரிக்க செய்வதோடு மூட்டு வலியும் நாம் எவ்வாறு போக்கிக் கொள்ளலாம் என்பதை பார்ப்போம். அடுத்ததாக நமக்கு புண்கள், ஆறாத ரணங்கள் இருந்தால் அவற்றை எவ்வாறு நாம் விரைவில் ஆற்றிக்கொள்ளலாம் என்பதற்கான மருத்துவத்தையும் பார்க்க போகிறோம். அதற்காக முதலில் நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை பொருள் ஆமணக்கு இலை. இந்த ஆமணக்கு இலை பல்வேறு வகையான மருத்துவ பயன்களை உள்ளடக்கியது. ஆமணக்கு இலையை முறையாக நாம் பயன்படுத்தி வந்தால் எல்லா வகையான நோய்களையும் போக்கிக் கொள்ளலாம். அந்த வகையில் மூட்டு வலியும் நாம் தணித்து கொள்ளலாம். அதற்காக முதலில் ஆமணக்கு இலையில் இருந்து நாம் சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைக்கப்பட்ட ஆமணக்கு இலை மற்றும் ஆமணக்கு விதையில் இருந்து தயாரிக்கப்பட்ட விளக்கெண்ணெயை முதலில் ஓர் 5 மில்லி அளவிற்கு விட்டு நன்றாக காய்ச்ச வேண்டும். நன்றாக கொதித்துவிட்ட விளக்கெண்ணெயில் நாம் ஆமணக்கு இலைகளை இட்டு வதக்க வேண்டும். நன்றாக வதங்கிய ஆமணக்கு இலையை நாம் தனியே எடுத்துக்கொள்ளலாம். மூட்டு பகுதியில் வரக்கூடிய வலிகளுக்கு நாம் விளக்கெண்ணெய் விட்டு ஆமணக்கு இலையை நன்றாக வதக்கிவிட்ட பிறகு வலி உள்ள இடத்தில் ஒத்தடம் போல் இரவு வேளையில் அந்த இலையை நாம் நன்றாக தேய்த்து வலி உள்ள இடத்தில் ஒரு கட்டு போட்டு கொண்டால் படிப்படியாக வலிகள் சுமார் 2 மணி நேரத்தில் குறைந்து கொண்டே வரும். மேலும் அங்கு இருக்கக்கூடிய எண்ணெய் பசைகளை அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் ஆமணக்கு என்கிற இலைக்கு இருப்பதால் தினம்தோறும் நாம் பயன்படுத்தி வந்தால் வயதானவர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு வரக்கூடிய மூட்டு நோய்கள் பூரணமாக நீங்கிவிடும். இந்த ஆமணக்கு விதையை வதக்கி கட்டி கொண்டு வரும் வேளையில் கண்டிப்பாக பத்தியம் கடைபிடிக்க வேண்டும். கார மாமிச உணவுகள் தவிர்க்கப்பட வேண்டும். கடலை வகைகளை நாம் தவிர்க்க வேண்டும். சிறு கடலை மற்றும் பொட்டுக்கடலை என்று சொல்லக்கூடிய கடலைகளை தவிர்த்து நாம் மாமிசங்களை தவிர்த்து இந்த பத்தியத்தோடு இந்த மூலிகை மருத்துவத்தை செய்து வந்தால் படிப்படியாக பெண்களுக்கு வரக்கூடிய ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாதம் மற்றும் கீழ்வாதம் என்கிற நோய் பூரணமாக நீங்கிவிடும். அன்பான நேயர்களே, எளிமையாக இருக்கக்கூடிய இந்த இலைகளை பறித்து நாமே மூட்டு வலிகளுக்கு மருந்தை தயார் செய்து கொள்ளலாம். இவ்வாறு பயன்படுத்தி வருகின்ற வேளையில் பூரணமாக மூட்டு வலிகள் நீங்கிவிடும். அடுத்ததாக ஒரு சிலருக்கு ஆற முடியாத அளவிற்கு புண்கள் மற்றும் ரணக்காயங்கள் ஏற்படும். அவற்றை என்னதான் நாம் நவீன மருத்துவத்தில் பார்த்து வந்தாலும் விரைவாக ஆற்ற முடியாது. ஆனால் நமக்கு அற்புதமான ஒரு மருத்துவம் இருக்கின்றது. முத்துக்கொட்டையினுடைய விதை. முத்துக்கொட்டை விதையை உள்ளே இருக்கக்கூடிய விதைகளை நன்றாக மைய விழுது போல் நாம் அரைத்து எடுத்துள்ளோம். அரைத்த இந்த விழுதை சுத்தமான தண்ணீரால் புண்களை கழுவிவிட்டு அந்த புண்கள் மீது அரைத்த இந்த விழுதை எடுத்து 10 போல் போட்டு வந்தால் படிப்படியாக புண்கள் விரைவாக ஆறிவிடும்.
புண்களில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாம் இறந்துவிடும். மேலும் புண்களில் இருக்கக்கூடிய ரணங்கள் ஆறி சதைப்பகுதி ஒன்றாக கூடிவிடும். மிக எளிமையான இந்த மருத்துவத்தால், அற்புதமான இந்த மருத்துவத்தால் நமக்கு வரக்கூடிய முடக்குவாதம் மற்றும் ரணங்கள் ஆற்றக்கூடிய அற்புதமான மருத்துவ சிகிச்சையை நாம் பார்த்தோம். அன்பான நேயர்களே, எளிமையாக கிடைக்கக்கூடிய ஆமணக்கு என்று சொல்லக்கூடிய இலையை கொண்டு நாம் வாதமடக்கி என்கிற நோய்க்கான மருத்துவத்தையும் அதனுடைய விதைகளை கொண்டு ரணங்களுக்கு மருத்துவத்தையும் பார்த்தோம். அற்புதமான இந்த மருத்துவத்தை நீங்களும் வீட்டில் செய்து பார்க்கலாம். நோய் உள்ளவர்களுக்கும் பரிந்துரை செய்யலாம்.